நம்ம எல்லாருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த கதை 4 ஃப்ரெண்ட்ஸை பற்றி. அந்த 4 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்கு இன்னைக்கு நைட்டு நாங்கள் பார்ட்டி பண்ண போகிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு நைட்டு என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. நாங்கள் மொத்தம் 4 பேர். இந்த கதை உங்களுக்கு புரியணும்னா அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எல்லா கேங்லேயும் இவனை மாதிரி ஒருத்தர் இருந்தால் அங்கே காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஹலோ, நீங்கள் அஜயா? ஆமாம், நீங்கள் யார்? அஜய், நாங்கள் பாரடைஸ் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம். நீங்கள் ஏதாவது ஜாபில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே அஜய், உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பற்றி சொல்லுங்கள். ஹாய் சார், என் பேர் அஜய் அபிஷேக். நான் பிகாம் முடிச்சிருக்கேன். என் லொக்கேஷன் வந்து கேஜிஎஃப். என் ஹாபிஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது, கேம் ஆடுறது. என் பேஷன் வந்து நான் போலீஸ் சார். ஓகே அஜய், நாங்கள் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரோம். ஒன்று போலீஸ், இன்னொன்று பொண்ணு. இது 2ல் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? பொண்ணு தான். ஃபோனை வேடா அவனே. 2 ஆப்ஷனில் எது பெஸ்ட் ஆப்ஷன் அதை தான் நான் செலக்ட் பண்ணேன். மச்சான் ரீல்ஸ் பண்ணலாமா? ரீல்ஸா? என்ன ரீல்ஸு? மச்சான், இந்த யூனிவர்ஸில் பொண்ணுங்களே நம்பக்கூடாது, பசங்க தான் எல்லாம் சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணலாமா? சரிவா. In this world everything is temporary, but my friend is pregnant. அது பெர்மனன்ட்டா? Sorry, அது permanent. எல்லா கேங்லேயும் ஒரு காதல் மன்னன் இருப்பான். அதே மாதிரி எங்கள் கேங்லேயும் ஒரு காதல் மன்னன் இருக்கான். ஆனால் அவன் காதல் மன்னன் இல்லை, காதல் பைத்தியம். டேய், நீ மீராவை லவ் பண்ணாதடா. டேய், அப்படி தாண்டா பண்ணுவேன். டேய், நான் நெருப்புடா. டேய், யாரா மச்சான் இவன்? நிக்கிற வெயிலுக்குமா நெருப்பு பருப்புன்னு பேசின்னு இருக்கான். மச்சான், நான் சொல்லேன் ஆளை ஒருத்தன் ஃபாலோ பண்ணுகிறான்னு. ஆமா, அது இவன் தாண்டா. டேய், நீயே அந்த பொண்ணை ஒன்னும் ஃபாலோ தான் பண்ணிருக்க. அந்த மூஞ்சிக்கு இவ்வளோ டிமாண்டா? டேய், சரி இரு. ஆமா, நீ யாரு நெருப்பு பருப்புன்ற? டேய், எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? என்னடா எவனை கேட்டாலும் எங்க அப்பா யாருன்றீங்க? யாரா அவங்க அப்பா? ஏய், எங்க அப்பா வந்து டேய், சீக்கிரம் சொல்ற, டைம் ஆகுது. எங்க அப்பா இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன டிஎஸ்பியா இருக்காரு? அதுதான் இல்ல, பின்ன லாக்அப்ல அக்யூஸ்டா இருக்காரு. டேய் மச்சான், என்னடா அவங்க அப்பா லாக்அப்ல இருக்கிறாருன்றான். எதனா கொலைகில பண்ணிட்டு போய்க்குவாரோ? அவன் மூஞ்சி நல்லா உத்து பாடுறா, சிரிப்பு காட்டுறான். இவனே எப்படிங்கிறானா? அவங்க அப்பா நான் நினைச்சு பாடுறா. சரி இரு, என்னதான் சொல்றான் பாப்போம். ஆமா, லாக்அப்ல அக்யூஸ்ன்னு சொன்னேன். இதெல்லாம் கொலைகில என்ன பண்ணிட்டாருன்னா? இல்ல. அப்ப என்னத்துக்குதான் ஜெயிலுக்கு போனாரு? என்ன ஃபீலிங்ஸா? செருப்பாலே அடிப்பேன். இதுவா சொல்லிடு. சொல்றேன், எங்க அப்பா பேங்க்ல பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாரு. என்ன பணத்தை திருடிட்டாரா? ஆமா. எவ்வளவு பணத்தை திருடினாரு? 100 ரூபாய். என்னது 100 ரூபாவா? டேய், 100 ரூபாய் திருடிட்டா ஜெயிலுக்கு போனாரு? ஆமா, அந்த டைம்ல செக்யூரிட்டி கிட்ட 100 ரூபாய் தானே இருந்துச்சு. என்னது செக்யூரிட்டியா? அப்ப உங்க அப்பா பேங்க்குள்ள போய் திருடலையா? என்னது பேங்கா? அப்ப பேங்க்ல தான் பணம் இருக்குமா, செக்யூரிட்டி கிட்ட இருக்காதா? இவங்க அப்பா தான் கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்தாருன்னு சொன்னல. பேங்க்ல காசு எங்க இருக்குதுன்னு கூட தெரியல. அதுக்குள்ள உங்க அப்பாவை லக்கி பாஸ்கர் கணக்கா நினைச்சு பார்த்துருந்தா. லக்கி பாஸ்கரா? அது யாரு? உங்க தாத்தா. எங்க தாத்தா பேர் தான் லக்கி பாஸ்கரே இல்லையே. ஐயோ, கலாய்க்கிறது தெரிஞ்சு கூட கம்பெனி தரானே. ஏய், நான் நெருப்புடா. நெருப்பா? மச்சான், எங்க அம்மா வீட்டுல கேஸ் காலையில சொன்னாங்க. இவன் தான் நெருப்பாச்சு. இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னென்ன சமையல வேணா செஞ்சுக்கலாம். வாடா வா, நிஜமான நெருப்பு காமிக்கிறேன். எங்க கேங்ல இன்னொருத்தர் இருக்கான். இவன் சில டைம்ல என்ன பண்ணுவான்னு இவனுக்கே தெரியாது. டேய், அவ போறாடா, போய் பேசுறா. என்ன பேசுதுன்னு தெரியலடா. டேய், எதுனா ஒண்ணு போய் பேசுறா. ஹலோ, லைசன்ஸ் இருக்கா? நீங்க யாரு? இந்த ஏரியா கவுன்சிலரு. அதுக்கு எதுக்கு லைசென்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? நாங்க அதெல்லாம் கேட்போம். நீங்க
கவுன்சிலர்னா நான் எப்படி நம்புறது? குட் கொஸ்டின். நான் அந்த பக்கமாக போகிறேன், நீ கவுன்சிலருன்னு கூப்பிடுவோம், நான் திரும்பி பார்க்குறேன். நாசமாக போச்சு. ஓ அப்படியா, சரி சரி, நீங்க போங்க. எங்க அப்பா இந்த ஏரியா போலீஸ் தான். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் அப்படின்னு கூப்பிடுறேன், அவர் வருவார். எனக்கு ஏதோ தெரியாது, அவன் தான் பேச சொன்னான். ஒரு மாசத்துல பொந்தவன் கவுத்து விட்டு போயிட்டானே. பாய். டேய் மச்சான், நான் விஜய் கிட்ட காசு கொடுத்து அனுப்புறேன், நீ வாங்கிக்கூடா. டேய், அவனை மட்டும் என் வீட்டு பக்கம் காமிச்சேன், நான் கொலகாரனா மாறிடுவேன். வேடா போங்க. கொலைகாரனா? டேய் சோமா என்னடா பண்ண? அவன் பேரை சொன்னாவே கொலை பண்ணுவேன்றான். ஒரு ட்ராமாச்சா, அவனை மறுபடியும் தெரியல. டேய் நீ என்னடா பண்ண? மச்சான், நம்ம பேட்ச்லேயே அவன் தான்ற ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு. ஆமா, அந்த டைம்ல நீ ஊர்லயே இல்ல. அவள் மேரேஜ்க்கு விஷ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவள் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு போயிட்டு விஷ் பண்ண போனேன்டா. அப்புறம் உள்ளே யாருக்குதுன்னு கூட தெரியாம டோர் ஓப்பன் பண்ணும்போது லாங் ஜம்பில் எகுற மாதிரி பாஞ்சிட்டான்டா. அப்புறம் அவன் மேலே எகுந்ததுல என் கையே வஞ்சிச்சு. சரி சரி விட்றா மச்சான். ஹோலி ஷிட். இந்த 3 பேர் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் ஒரு மாதிரி இருக்கானுங்கல்ல. இந்த 3 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் நாளைக்கு பர்த்டே. என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறதோட நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, உன்னை பத்தி நீ எதுவுமே சொல்லல. டேய் எங்கடா போற? ஃப்ரெண்டை பார்க்க போகிறோமா? டெய்லி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு போற. அது டெய்லி என்னதான் பேசுவீங்களோ? எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரிடா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏழா மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா, ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? எங்கள் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே இருக்குது, அதுக்கு நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளான் பண்றது படிக்கல காமிச்சிருந்தா உண்மை. லாஸ்ட் டைம் மாதிரி என்னை விட்டுட்டு பிளான் கீட் எதுனா போட்டிங்கன்னா நான் மிருகமாக மாறிடுவேன். மச்சான் முதல்ல நீ மனுஷனா மாறுறா, அப்புறம் மிருகமாக மாறலாம். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இன்னைக்கு நைட் நான் வருவேன், அவ்வளோதான். யாரு நீ? போன டைமே நீ என்னென்ன பேசின ஞாபகம் இருக்கா? டேய் அஜய், அஜய், அஜய். யாரா? 1 2 ஏஞ்சி வந்தால் 2 பேரும் ஓட விட்டு வெட்டுவேன். நான் தான் இங்கே. நான் பரவாயில்ல. லாஸ்ட் டைம் வாட் யூ டிட் நோவா? ஊரில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு கொள்ளைக்கு கூட சொல்லுவாங்க. ஆனால் என் கூட இருக்கிற 2 தற்கொலையும் உண்டெடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க. சீக்கிரம். இதில் நீ என்ன சொல்கிற? சொல்லுங்க அங்கிள். மச்சான் இன்னைக்கு நைட் சரக்குலாம் ரெடியாக இருக்குல்ல? அமௌண்ட்ரா ரெடியாக தான் இருக்கு, போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். என்னது ஜேடி பாட்டில் 1 தான் இருக்கா? அப்பா 2ன்னு சொன்னாரு. சரிங்க அங்கிள், நீங்கள் பாட்டில் எடுத்து வைங்க, நான் வரேன். டேய், அவங்க அப்பனுக்கு ஜேடி பாட்டிலா? டேய் அவங்க அப்பாவுக்கு ஜிடி போட்டலாம்டா. எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க மச்சான் எதுனா சொல்லி ஜிடி பாட்டில் எத்தனை வச்சலாம்டா. மச்சான் நான் எங்கள் அப்பாவுக்கு போயிட்டு ஜேடி பாட்டில் குடிச்சிட்டு வரேன்டா. மச்சான் ஜிடியா? ஆமாடா. டேய் மச்சான், ஜேடி பட்டன் உங்க அப்பாக்கா தர போற? ஆமாடா. ஏன்? மச்சான் இன்னைக்கு நைட் எனக்கு பர்த்டேடா, நீ மட்டும் அந்த பாட்டில் எடுத்துன்னு வந்தனா நினைச்சு பாரு மச்சான், ஒரு பக்கம் ஜிடி, இன்னொரு பக்கம் நமக்கு பிடிச்ச பாட்டு, ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? மச்சான் நான் வந்தா ஜேடியோட தான் வருவேன். இல்லைன்னா வரமாட்டியாடா? வந்தா ஜேடியோட தான் வருவேன். டேய் எனக்கு ஆல் தி பெஸ்ட்டு. எதுக்குடா? இல்லை மச்சான், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஜேடி எடுத்துன்னு போகிறல்ல, அதுக்கு தான். அப்போ வெற்றி நிம்மதி. பைத்தியமா இவன்? மச்சான் அப்பயே நீ ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி, அது உன் நம்பர் தானே? ஆமாண்டா. சரி மச்சான், அப்போ நான் சாமன்னு சேவ் பண்ணிக்கிறேன். CAM தானே? CAMனா கேமுடா. ஆ சாமுக்கு SAM வரும்டா. ஜேடி.
டேய் அதெல்லாம் அவன் சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். டேய் அவன் தப்பு தப்பா சொல்றான்டா. நீ போடா மச்சான். மச்சான் ஜெடி எத்தனந்தியாம். என்ன மச்சான் நான் போய் மறுப்பேனா? அங்கேயே பார். பாட்டில் 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 பாட்டில். பா இது காலி பாட்டில். உங்க அங்கிள் குடிச்சு வச்சது கேட்கல, குடிக்க வச்சிருப்பாருல்ல அதை கேட்டேன். டேய் எங்கள் அங்கிள் கிட்ட இதுதான் ஆயிடுச்சு. அப்போ இதுல என்ன சரக்கு உங்க அங்கிள் குடிச்சிட்டாரா? யாருக்கு தெரியும், எங்கள் அங்கிள் கிட்ட இந்த பாட்டில் தான் ரொம்ப வருஷமா இருக்கு. நீங்க வேற ஆசை கேட்டீங்க, அதனால தான் எடுத்துட்டு வந்துட்டேன். டேய் உன்னை பெத்தாங்களா இல்ல வாந்தல இருந்து குஷ்டியாடா? நான் வேணா போய் கேட்டு வந்துட்டா. இந்த காலி பாட்டில் எத்தனார ஆல் தி பெஸ்ட். விட்றா மச்சான், என்கிட்ட காசு கிட்ட நான் போகலாம். உங்ககிட்ட காசு இருக்குடா, ஆனா இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் டே ஸ்ட்ரைக்கு, எங்கேயுமே கடை இருக்காது. எது நடக்குதோ அதை நினைத்தா அவனோ பி நெகட்டிவ். என்னது பி நெகட்டிவா? நம்பிக்கையோடு இருன்னு சொன்னேன்டா. டேய் அது பி பாசிட்டிவ்டா. ஓ அது அப்படி கூட சொல்லலாமா? மச்சான் நீ சிரிச்சிட்டல சிரிச்சிட்டல டேய் சிரிச்சிட்டல சும்மா இருடா. டேய் சும்மா இருடா. டேய் சும்மா இருங்கடா. டேய் 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 ஒரு நிமிஷம் இரு. டேய் என்னடா ஆச்சு? மச்சான் என் ஆளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. அந்த பொண்ணே எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் ஆகும்போது உன்னால முடியாதா? டேய் அது அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. நாங்களும் லவ் பண்ணிக்கிறோம், எனக்கே சொல்றியா? டேய் அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான்டா அதோட வலியே என்னன்னு புரியும். மற்றவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனைனா அது பிரச்சனையாக மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதே அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வலி என்னன்னு நம்மளுக்கு புரியும். டேய் வாங்கடா கேக் கட் பண்ணலாம். அஜய், நான் கேக்கில் பேர் நீ எழுதுனியா இல்லை கடைக்காரர் எழுதுனாங்களா? மச்சான் ஹேண்ட்ரைட்டிங்கே சரிடா, அதனால தான் நான் வாங்கியதில்லை. ஏன்டா என்னாச்சு? டேய் இங்க வந்து நீயே பாடுறா. டேய் என்னடா இது? கேக்குடா மச்சான், பார்த்தா தெரில. டேய் இது கேக்குன்னு தெரியுதுடா. என்னடா இது ஹாப்பி பர்த்டேக்கு ஹாப்பி பூத்டேன்னு இருக்கு. சரி அது கூட விடு, இதுல அவன் பேர் எங்கடா? மச்சான் அவன் பேருக்கு ஸ்பெல்லிங் தெரியலடா. டேய் மச்சான் என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன்டா. எங்களுக்கு தெரியாம என்னடா தப்பு பண்ண? உனக்கு கேட்க அமிச்சல, அதான்டா நான் பண்ண தப்பு. விடு மச்சான், தப்பு பண்றவன் தான் மனுஷன், அது மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். நான் உன்னை மன்னிச்சிட்ட விடு. டேய் மச்சான், உன்னை அவன் விட்டா இன்னைக்கெல்லாம் கூட பேசினே இருப்பான். வா நம்ம கேக் கட் பண்ணலாம். ஸ்பார்க் யார் கிட்டா இருக்கு? அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு தான் பர்த்டேவே, கொடு. கத்தி இதோ. ம் சரி வா மச்சான், சருக்கு தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, பாட்டாவது கேட்போம். என்ன மச்சான் பாட்டு போடலாம்? நம்ம பாட்டை போடுறான். டேய் வேணாடா, அந்த பாட்டு மட்டும் போட்டுறாதீங்கடா. சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். நதிகளில்